வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல். சாபுதானா வடை, அதாவது நார்த் இந்தியன்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்டைலில் வடை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து இந்த பெரிய ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் வந்து உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவாங்க பிசைஞ்சிட்டு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்டு. நாற்றுல வந்து போய் சாப்பிட்டு பார்த்தப்ப கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லைங்க. அப்படியே இருந்தது, நல்ல கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜவ்வரிசி வடை, இதை வந்து நார்த்தில் சாபுதானா வடைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த நவராத்திரி டைமில் வெங்காயம் பூண்டு இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிப்போம். அதுக்கு இந்த மாதிரி வடையும் போடலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். எல்லாருமே சுலபமாக ரசிச்சும் சாப்பிடுவாங்க, எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஜவ்வரிசி வடை, அதாவது நார்த் இந்தியாவில் செய்கிற இந்த மெத்தடு. இதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. இது 100 கிராம் அளவு இந்த மாதிரி கிணத்துல போட்டு வச்சுருக்கேன். இதை கழுவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 or 4 hours வச்சா போதுமானது. 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து தண்ணி எதுவும் இல்லை. ஊற வச்சப்போ இந்த தண்ணி பூரா அப்சார்ப் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. தண்ணி இருந்ததுன்னா வடிச்சிடுங்க. ஆனால் இது இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது முழுசாக இழுத்துடும். 100 கிராம் ஜவ்வரிசியாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது முதல்ல வந்து சாஃப்டாக இருக்கான்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகிடுச்சு. 100 கிராம் ஜவ்வரிசிக்கு 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி விட்டு மஞ்சள் தூள் போட்டு 3 இல்லைன்னா 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி ஒன்றும் குத்தலமாக பொடிச்சு வச்சுக்கணுங்க. மிக்சியில் போடக்கூடாது. அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் விதை நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீளமாக இருந்தது, அது மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பூரி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு உருட்டுக்கட்டை வச்சுருக்கோம் இல்லையா, இதை குழவி இதனால் இடிக்கணும். இடிக்கிறப்போ ஒன்றும் குத்தலமாக இடிப்படும், பவுடர் ஆகாது. ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கோர்ஸாக இடிக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா சூடாக இருக்கிறப்பன்னா அப்படியே மசிச்சிடலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை துருவிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே துருவிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. வேக வச்ச உருளைக்கிழங்கோட இந்த பொடிச்சு வச்ச வேர்க்கடலை போட்டுக்கலாம். நிறத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதோட இந்த ஊறிய ஜவ்வரிசி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதைத்தான் ஒன்று சேர்த்து பிசைனுங்க. ஜவ்வரிசியாக தான் தெரியும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப. அதில் ஹோல்டாகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதில் வேறு எந்த மாவும் சேர்க்க வேண்டாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும், அவ்வளோதான். ஜவ்வரிசி அப்படியே தெரியணும். பெரிய ஜவ்வரிசி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பக்குவமாக பிசைஞ்ச பிறகு இப்போ உடனே பொரிச்சிடலாம். வடை மாதிரி கையில் இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க. ஈரக்கை பண்ணிவிட்டு இதில் நம்ம எப்பவும் வடை தட்டுற மாதிரி இப்படி தட்டிடலாம். ஓரத்தை ஈவனாக ஷேப் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போடுறப்போ ஒரு ஓரத்துலேருந்து ஸ்லிப் பண்ணணும், பத்திரம். ஒவ்வொருத்தரையும் கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க எடுக்கிறப்ப. கொஞ்சமாக வெந்த பிறகு மேலெழும்பி வரும். கொஞ்சம் சிகப்பாக இருப்ப திருப்பி போடலாங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது ஷேப்லெஸ்ஸாக மாறிடும். பாருங்கள், கொஞ்சம் வெந்த பிறகு மேலெழும்பி வந்திருக்கு. கொஞ்சம் லேசாக தொலைய விட்டு பார்க்கலாம். கவனமாக திருப்பி போடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும்.
பொரியிறப்ப ஒரு வேளை ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் லேசாக இந்த வெந்த பிறகு கொஞ்சம் செப்பரேட் பண்ணி விடலாம். முதல்லையே செப்பரேட் பண்ணாதீங்க. நல்லா திருப்பி போடுறப்பே அது ஓரளவுக்கு வந்துடும். இல்லைன்னா வெளியில் எடுத்த பிறகும் செப்பரேட் பண்ணி விடலாம். நிறைய போடக்கூடாதுங்க. வானொலி கொள்கிற அளவுக்கு தான் போடணும். அதில் எந்த அளவு எண்ணெய் விட்டுருக்கோமோ அதில் கொள்கிற அளவுக்கு தான் போடணும். அதிகம் போட்டால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு. இல்லைன்னா ஓவராக மேலே ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாமல் ஆகிடும். கூடையில் தான் எடுத்தேன், அதிகமாக எண்ணெய் குடிக்கல. ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கிச்சன் பேப்பர் டவல் இருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. சேகோ வடை, ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே வந்து நல்லா இப்படி கரகரான்னு இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி பாருங்கள், தொட்டு பார்த்தா இட் வில் பி வெரி டேஸ்டி. இது நார்த் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. சவுத்தில் நிறைய பேர் பண்ணுறதில்லை. இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நவராத்திரிக்கு ஆனியன் கார்லிக் இல்லாமல் நிறைய நம்ம பிரசாதம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியும் பண்ணலாம். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது சூட்டபுளாக இருக்கும். இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.